பின்வரும் வடிவத்தின் பரப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? ஸ்கொயர், 4 கால்வட்டம் இருக்கா? 4 கால்வட்டத்துக்கு என்ன சொன்னா ஒரு வட்டம் கிடைக்கும். இப்போ ஸ்கொயரோட ஃபார்முலாவும் அந்த வட்டத்தோட ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சா நமக்கு இந்த வடிவத்தின் பரப்பு கிடைச்சிடுமா? ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 இன்டூ 7 49 7 சென்டிமீட்டர் இருக்கா? அப்போ 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து 4 கால்வட்டத்தை என்ன சொன்னா ஒரு வட்டம் கிடைக்கும். வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இங்க பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன? இப்போ இது கால்வட்டம், இங்கிருந்து இது வரைக்கும் 7 கொடுத்துருக்காங்களா? அப்போ இது வந்து ஆரமோட வேல்யூவா 7 சென்டிமீட்டர் இருந்தது. அப்போ 7 இன்டூ 7 ஆர் ஸ்கொயர். இந்த 7 இந்த 7க்கும் கேன்சல் ஆயிடும். இப்போ 22 இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 154 கிடைக்கும். இப்போ இந்த வடிவத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இது சதுரத்தின் பரப்பையும் வட்டத்தின் பரப்பையும் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 154 பிளஸ் 49 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 203. இங்க வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க ஆப்ஷன்ல வந்து இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து வந்து நம்ம சூஸ் பண்ணோம். 203 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி.